தமிழகத்தோட வரவு செலவு கணக்கை பார்க்குற நிதியமைச்சருடைய திருச்சுழி தொகுதி நிலவரம் என்ன, தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி, நரிக்குடி, திருச்சுழி ஆகிய யூனியன் பகுதிகளில் இருக்கும் கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. ரமண மகரிஷி பிறந்த மண் என்ற சிறப்புக்குரியது திருச்சுழி. தொகுதியில் விவசாயம்தான் பிரதான தொழிலாக இருக்குது. அதிகமாக மழையை நம்பி தான் மக்கள் விவசாயம் செய்கிறாங்க. இந்த வறட்சியான பகுதியில் விவசாயம் தவிர கரிமூட்டம் போடுவதும் முக்கிய தொழிலாக இருந்துட்டு வருது. 2025 டிசம்பர் 19 எஸ்ஐஆர் நிலவரப்படி தொகுதியில் 97,686 ஆண் வாக்காளர்கள், 1,91,000 பெண் வாக்காளர்கள், 13 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமாக 1,97,790 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. திருச்சுழி தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்ட தொகுதி. அப்போ அருப்புக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில இருந்து திருச்சுழி தொகுதி தனியா பிரிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ. தொகுதி உருவானதுல இருந்து திமுக கோட்டையா இருக்கு. அங்க தொடர்ச்சியா போட்டிட்டு ஜெயிச்சுட்டு வராரு தங்கம் தென்னரசு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளராக தங்கம் தென்னரசு மீண்டும் களமிறங்கிய போது அதிமுக கூட்டணியில மூவேந்தர் முன்னணி கழகத்தைச் சேர்ந்த ராஜசேகர் களமிறக்கப்பட்டார். தேர்தல் முடிவில் 1,02,225 வாக்குகளை பெற்ற தங்கம் தென்னரசு வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ராஜசேகருக்கு 41,233 வாக்குகள் தான் கிடைச்சது. 60,992 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச தங்கம் தென்னரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம் பிடிச்சதோட இப்போ தமிழகத்தோட நிதியமைச்சராகவும் இருக்காரு. தமிழகத்தோட வரவு செலவு கணக்கை பார்க்குற நிதியமைச்சரோட திருச்சுழி தொகுதி 2026 தேர்தலில் விஐபி தொகுதிகளில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுற தொகுதியாகவும் இருக்கு. எங்கள் ஊருக்கு தனி தாலுகா வேணும். அதே மாதிரி ஜிஹெச் வந்து பிஹெச் வந்து ஜிஹெச்ஆ மாற்றணும். அதுபோக பஸ் ஸ்டாண்டு வந்து நரிக்குடிக்கு வந்து வேணும். நிறையா சுற்றுவட்டி கிராமங்கள் அதிகமாக இருக்குது. அதுபோக 4-வே 4 வழிச்சாலைகள் வரனால கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு வந்து ஒதுக்குப்புறமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும். அதுபோக வந்து ரோடுகள் வந்து கொஞ்சம் அகலப்படுத்தணும். குறுகலான சாலைகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ரோடுகளை அகலப்படுத்தி இது வந்து கிராம சாலைகள் வந்து இணைப்புகளை நல்லா பண்ணணும். இந்த தொகுதியினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய திருச்சுழி இன்னும் ஒரு ஊராட்சி அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கே தவிர ஒரு பேரூராட்சியாவோ ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு இடமா இல்லை. இன்னும் ஒரு கிராமமாகவே எல்லாமே சூழ்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இன்னும் இந்த தொகுதி இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு இன்னும் நகர்ப்புறங்களில் கிராமங்கள் நகரங்களாக மாறணும், கொஞ்சம் வளர்ச்சி அடையணும். தொகுதியாக இருக்கக்கூடிய திருச்சுழியாக இருக்கட்டும், ஒன்றியமாக இருக்கக்கூடிய நரிக்குடியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு சாதாரண கிராமமாகவும் ஒரு ஊராட்சியாகவும் தான் இருக்கே தவிர பெரிய லெவலில் இது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. அதுக்கு வந்து அரசு வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நரிக்குடி கடைசி எண்டாக இருக்கிறதுனால, மாவட்டத்துடைய எண்டாக இருக்கிறதுனால, கடைசி எல்லைப்பகுதியாக இருக்கிறதுனால சரியான வேலைவாய்ப்பு வந்து விருதுநகரில் போய் நாங்கள் எடுத்து பார்த்து இது பண்ண முடியல. அதனால் இங்கே உள்ள இளைஞர்கள் பூரா வெளியிலலாம் போய் வேலை செய்கிறோம். திருப்பூர், மெட்ராஸ், அப்படி எக்ஸெட்ரா வெளிநாடு அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள தொழிற்சாலைகள் நிறையா வந்துச்சுன்னா இல்லை 3 மாதம் போக மிச்சம் 9 மாதம் வீண் விரணையமாக தான் காலங்கள் போய்கிட்டு இருக்கு. வைகை நதியில் வந்து பிரித்து விடக்கூடிய தண்ணீர் இங்கே கிருதுமால் நதிக்கு வரக்கூடிய தண்ணீர் வந்து 1 நாள் 2 நாள் தான் வரும். அதை வந்து ஒரு வாரத்துக்கு கொண்டு வந்தாலும் ஓரளவுக்கு மக்கள் இது பண்ணாங்க. வருஷம் சாவியாக தான் போகுது. விளைச்சல் வந்து 1/2 லட்சம் 3/4 லட்சம் தான். மழை வந்து அந்த பருவமழை பெய்யாது, எப்பயுமே இல்லை. அப்போ அந்த நதியை தண்ணி வரும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, அது கிடைக்கிறதில்ல. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.